ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு குனாஃபா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு நான் குனாஃபாவோட டவ் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட குனாஃபா டவ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேம் ஏஜ்மே ட்ரை பண்ணலாம். இதுலேருந்து பாதி மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டோம். நல்லா பிச்சு போட்டதுக்கப்புறம் நான்ஸ்டிக் டவாவில் 1 லிட்டர் பாலை அப்படியே ஊற்றி நம்ம வந்து காய்ச்சிக்கணும். அது காயிற டைமில் வந்து நம்ம பட்டரை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து உருக்கி எடுத்துக்கணும். பால் நல்லா பொங்கி வர டைமில் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஓரத்தில் உள்ளது வந்து எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி எல்லாமா கரைச்சிக்கணும். இதுலேயே நம்ம சீஸ் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் இனிமேல் வந்து ரிச்சாக காட்டும். பட் எங்கள்கிட்ட சீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் கார்ன்ஃப்ளவரே வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா வந்து பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சதை வந்து அந்த பாலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் வரும். அந்த டெக்ஸ்சர் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் வந்து நல்லா ஆற விட்டுணும். அப்புறமா வந்து பிஸ்தா வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த குனாஃபா மேலே வந்து டெக்கர் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப்புக்கு வந்து 2 ஸ்பூன் சர்க்கரைக்கு அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ண பட்டரை வந்து அந்த குனாஃபாவோட சேர்த்து ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்படியே உதிராமல். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பண்ண சுகர் சிரப்புமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயராக வந்து குனாஃபா டவ் போட்டு டம்ளரை வச்சு லைட் ப்ரெஷர் கொடுத்து ஈவன் ஆக்கிக்கணும். செகண்ட் லேயராக நம்ம செஞ்ச அந்த சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி தேர்ட் லேயருக்கு திருப்பி குனாஃபா டவ் சேர்த்து லைட் ப்ரெஷர் கொடுத்து ஈவன் ஆக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் டவாவில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சதை அப்படியே வந்து நான்ஸ்டிக் டவாவில் போட்டு எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அந்த பவுலுமே வந்து சேர்த்து உருகிடும். அதுக்கப்புறமா வந்து மேலே ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு தட்டு மேலே போட்டு அப்படியே வந்து பரட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்கும். அப்புறம் இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பிஸ்தாவை மேலே டெக்கோர் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான குனாஃபாவை ரெடி. இதிலே நாங்கள் வந்து குட்டி குட்டியாகவும் செஞ்சோம், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. குனாஃபா மேலே அந்த சுகர் சிரப்பை ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஷாப் ஃபார்மோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து கரெக்டாக காட்டும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.